கடலில் மூழ்கியிருந்த முருகன் சிலை எங்கே இருக்கிறது என்பதை முருகப்பெருமானே கனவில் வந்து காட்டிய உண்மை சம்பவம் தெரியுமா? இதோ இப்போவே அந்த அதிசயமான உண்மை சம்பவத்தை உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்குனா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1648 ஆண்டு திருச்செந்தூர் பகுதி திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழ் இருந்தது. அந்த நேரத்தில் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கைப்பற்றியிருந்தனர். அவர்களை அங்கிருந்து வெளியேறும்படி திருமலை நாயக்கர் உத்தரவிட்டார். ஆனால் அடுத்து அவர்கள் செய்த செயல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கோயிலில் இருந்த முருகப்பெருமானின் சிலையும் நடராஜர் சிலையும் அவர்கள் கப்பலில் எடுத்துச் சென்றனர். ஆனால் கடலில் நடந்தது என்ன தெரியுமா? கப்பல் நடுக்கடலை அடைந்ததும் திடீரென கடும் மழையும் புயலும் எழுந்தது. கடல் சீற்றம் அதிகரித்து கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது. அப்போது பயந்து போன டச்சுக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள். கடவுள் சிலைகளை எடுத்ததால் தான் இந்த புயல் வந்திருக்கிறது. உடனே அவர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி எறிந்தனர். அதிசயம் என்ன தெரியுமா? அந்த நொடியிலேயே புயலும் கடல் சீற்றமும் முழுவதும் அமைதியாகிவிட்டது. ஆனால் கதை அங்கேயே முடிவடையவில்லை. சில ஆண்டுகள் கழித்து வடமலையப்ப பிள்ளையின் கனவில் முருகப்பெருமான் தோன்றினார். கடலில் ஒரு எலுமிச்சை மிதக்கும், அதன் மேல் வானத்தில் கருடன் வட்டமிடும், அங்கேதான் என் சிலை இருக்கும் என்று கூறினார். அடுத்த நாள் மீனவர்களுடன் கடலுக்குச் சென்றபோது அதே அதிசய காட்சி அவர்கள் கண்முன் நடந்தது. அந்த இடத்தில் தேடியபோது முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் கடலிலிருந்து மீட்கப்பட்டன. பல ஆண்டுகள் கடலில் இருந்ததால் கடல் நீரின் உப்புத்தன்மையால் முருகப்பெருமானின் சிலையில் சிறிய அரிப்புகள் ஏற்பட்டன. அந்த அடையாளங்களை இன்றும் அந்த சிலையில் காணலாம். பின்னர் அந்த சிலைகள் மீண்டும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. ஆனால் பக்தர்களை விட்டு முருகப்பெருமான் ஒருபோதும் பிரியவில்லை. உங்களுக்கும் முருகன் கதைகள் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்ல வெற்றிவேல் வீரவேல் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க.